ஸோ ஆக்சுவலி இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்டின்னா, நீங்க இதுவரைக்கும் நம்ம படிச்சது எல்லாம் ஒரு இடத்துல அப்ளை பண்ணி, இப்படிதான் மார்க்கெட்ட வியூ பண்ணுவோம். இந்த மாரி தான் மார்க்கெட்ட வியூ பண்ணுவோம். இந்த ஜோன்ல ரியாக்ட் பண்ணா மார்க்கெட் இப்படி ஆகலாம். இந்த ஜோன்ல ரியாக்ட் ஆனா மார்க்கெட் இந்த டைரக்ஷன்ல போகலாம். அப்ப நான் எங்க ட்ரேட் எடுப்பேன்? என்னோட ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த இடத்துல இருக்கு? அப்படிங்கிறத நீட் அண்ட் கிளீனா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். இட்ஸ் கம் ஆன். மந்த்லி டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. மந்த்லில டவுன் ட்ரெண்ட். ஓகே. இது கிளிக்கும் ப்ரோ மந்த்லி. ஸோ இது ஹை ஓகே. மந்த்லி ஹை. ஸோ அப்போ மந்த்லி டவுன் ட்ரெண்ட் அப்ப இம்பல்ஸ்னா எத டிசைட் பண்ணுவோம்? இது எல்லாமே இம்பல்ஸ் ப்ரோ. தட்ஸ் கரெக்ட். இந்த இம்பல்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட எத டிசைட் பண்ணுவோம்? வீக்லிங் ப்ரோ. அது இன்டர்னலா பார்த்தா இப்பவே பார்க்கலாமே. ஏன் வீக்லிக்கு போறீங்க? வீக்லி போய் தான் போகலைங்க ப்ரோ. எப்பயே பார்க்கலாம். ஷூர். இது இன்டர்னல் ப்ரோ. இது வீக்லி ஹை. ஓகே. இது மந்த்லி லோ. ஓகே குட். ஸோ இப்ப மார்க்கெட்டோட டெஸ்டினேஷன் எந்த ஏரியாக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கீழே டவுன் வரைக்கும் வரக்கு ஐடியா இருக்குங்க ப்ரோ. எது வரைக்கும்? இது கீழே மந்த்லி லோ. அப்ப எவ்வளவு மார்க் போடுங்க? மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்ணணும்னு நினைச்சு அந்த டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது 78 கீழே வந்துருச்சுங்க ப்ரோ. அதான் சொன்னேன் எந்த இடத்துக்கு வரும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுங்க. இல்ல மார்க்கெட்டோட டைரக்ஷன் ஸ்விங் லோ வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் நிறைய சான்சஸ் இருக்கு. இருக்கு. ஆமா. ஓகே. இப்ப இன்டர்னல் இம்பல்ஸ கண்டுபிடிங்க பாப்போம். லெட்ஸ் கம். வீக்லி பாருங்க ப்ரோ. எது? வீக்லி பாருங்க. வீக்லிக்கா? ஓகே கோ ஆன். இது ஃபிளிப்பிங் ப்ரோ. ஓகே. ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஹை எது? இது ஹை. தட்ஸ் குட். அது டேக் போய்க்கலாம் ப்ரோ. Let's go on to the day. ஸோ டேல மார்க்கெட் டவுன்ல இருக்கா? இப்ப ஜூம் அவுட். அந்த டவுன் ட்ரெண்டோட லாஸ்ட் ஃபிளிப், அதாவது டவுன் ட்ரெண்டோட இம்பல்ஸ் எதுல இருந்து எதுவும் நீங்க டினோட் பண்ணுவீங்க? இதுல இருந்து ப்ரோ. ஓகே. அதோட லாஸ்ட் ஃபிளிப் எது? அந்த இம்பல்ஸோட இன்டர்னல் ஃபிளிப் ஹை எது? இது மைனர் ப்ரோ. உள்ள எது? மேஜர் தான். மைனர் தான் கேட்கறேன். ஏன்னா நம்ம தான் நோட் பண்ணி வச்சுட்டோம்ல. ஆமா. ஸோ இங்க இன்டர்னல் எடுத்துக்கிட்டு நான் கேட்கறேன் என்னன்னு புரியுதுங்களா? அதான் ஃபிளிப்பிங் ப்ரோ. ஓகே. கையை எடுத்துட்டு இதை எடுத்துக்கலாம். தட்ஸ் குட். இந்த ஹை என்ன பண்ணிருக்கு மார்க்கெட்டு? பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் பண்ணிருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? எங்கேருந்து எங்க எதை இம்பல்ஸா டிசைட் பண்ணி எங்கேருந்து எங்க கரெக்ஷன் செக் பண்ணுவோம்? பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இதுக்கு இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் வரதான் பார்ப்பாங்க. ஓகே. கமான் அவ்வளோதான். பக்கா ரெடி ஆயிட்டீங்க.
இதுக்கு வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. அப்படியா இருக்கணும். ரீடெஸ்ட்டுங்க ப்ரோ. நல்லா பாருங்க. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. ஜூம் அவுட், ஜூம் அவுட் ஃபர்ஸ்ட். 1 மினிட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், மார்க்கெட் எந்த டைரக்ஷனுக்கு போகுது. இப்போ வந்து இந்த ஹையை உடைச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், மேல தான் போகும். அப் ட்ரெண்ட். அப்போ ஹைல இருந்து லோக்கு என்ன பண்ணுவோம், ஹைக்கு ஹை டு லோ கரெக்ஷன் செக் பண்ணுவோமா. இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட். அதை செக் பண்ணுங்க. அதுதானே மெயின். செக் பண்ணுமா. 50 இயர் ஜோன்ல டச் ஆயிடுச்சு ப்ரோ. 50 to 60 ஜோன்ல என்ன இருக்கு, மார்க்கெட் டச் ஆயிருக்கு. இப்போ ஜூம் பண்ணுங்க பாப்போம். ஜூம் பண்ணுங்க. இப்போ மார்க்கெட் புல் கேண்டில் இது எப்படி இருக்கு, ஜூம் பண்ணுங்க நல்லா. ஜூம் இன். ஜூம் இன் பண்ணும்போது மார்க்கெட் மேல போகும்போது என்ன மொமெண்டம்ல போயிருக்கு, ரேலியா போயிருக்கு ரைட்டா. இப்போ என்ன பண்ணிருக்கு, டவுன் ட்ரெண்டாட்ட இறங்கி இருக்குது ரைட்டா. டவுன் ட்ரெண்டுக்கு இறங்கி இருக்குது. மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, அந்த புல் கேண்டில் லோவை எடுத்துருக்கா. ஆமாங்க, எடுத்துருக்குது. அப்ப ஹை என்ன பண்ணணும், அப்ப புல் கேண்டில் லோ ஏட்டா பேர் கேண்டிலோட ஹையை நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கலாம். அந்த கேண்டிலோட ஹையை மார்க் பண்ணுங்க. ஓகே, 4 ஹவர் போய்க்கணும் இப்போ. 4 ஹவருக்கு ஓகே, ஜூம் பண்ணுங்க, நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் தெளிவா இல்லை. லோவை எடுத்துச்சா கேண்டில் லோவா, அப்ப மார்க்கெட் எங்க வர சான்ஸ் அதிகமா இருக்கு, கீழே டவுன் ஆக சான்சஸ் இருக்கு. டவுன் ஆக சான்சஸ் இருக்கு. டவுன் ஆக சான்சஸ் இருக்கா இல்லையா. ஆமாங்க. ஆமாவா. ஆமாங்க. கிளியர். கிளியரா மார்க்கெட் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப அந்த ஹையை எடுக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன கீழே தான் வருமா, கீழே போல போங்க. ரேலியா தான் போயிருக்குங்க ப்ரோ. ரேலியா தான் போயிருக்குது மேல வரைக்கும். போயிட்டு ஸ்ட்ரெச் எல்லாம் ஷிஃப்ட் ஆகி இப்ப இந்த ஹையை நோட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ மார்க்கெட் அங்கே என்ன ஆக சான்ஸ் இருக்கு, இதுக்கு ரீடெஸ்ட் எடுத்துட்டு டவுன் ஆக சான்சஸ் இருக்குது. கீழே வரதுக்கு அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்கா. ஆமாங்க. இருக்கா இல்லையா. ஆமாங்க ப்ரோ. சரி, ஓகே. அதை 1 ஹவருக்கு போங்க. அதை போயிட்டு நம்ம செக் பண்ணிப்போம். 1 ஹவர் போங்க. ஸோ 1 ஹவர்ல ஃபிளிப் நடந்திருக்கா, 1 ஹவர்ல ஃபிளிப் நடந்திருக்கா, டவுன் ட்ரெண்ட் இருக்கு. ரைட்டா. மார்க்கெட் டிராப்பா இருக்கா, மேல என்ன இருக்கு, சப்ளை இருக்கா இல்லையா. சப்ளை இருக்குது. அந்த சப்ளை ஜோனை மார்க் பண்ணணுமா. சப்ளை ஜோனை மார்க் பண்ணுங்க பார்ப்போம். அவ்வளவுதான். இந்த ஏரியாவை டாமினேட் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆக சான்ஸ் இருக்கு, டவுன் ட்ரெண்ட் சான்சஸ் இருக்கு. எங்க ப்ராபபிலிட்டி இருக்கு, கீழே வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு. கீழே வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு, அதிகமா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 15 மினிட்ஸ்ல செச்சர் ஷிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோமா. ஆமாங்க. எங்க போயிட்டு செச்சர் ஷிஃப்ட் நடக்கணும், மேல இம்பேலன்ஸும் இருக்கு ரைட்டா. செச்சர் ஷிஃப்ட்டுக்கு எங்க வெயிட் பண்ணுவோம், இம்பேலன்ஸ் எடுத்து ரீடெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி பண்ணுவோம். 15 மினிட்ஸ்ல போயிட்டு அந்த டயக்ராம் வரைங்க, இந்த மாதிரி எப்படி ட்ரேட் எடுப்போம் அப்படிங்கிறது. செச்சர் ஷிஃப்ட் அப்படிதான் நடக்குமா. ஆமாம் ப்ரோ. இப்போ என்ட்ரி எடுத்தாங்கன்னா கீழே இறங்கினா அப்போ மேலே இது ரீடெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம். புரியல நான் நீங்க சொல்றது எனக்கு புரியல. மேலே போய் என்ட்ரி எடுத்துட்டுங்க ப்ரோ. ஓகே. கீழே வந்து அது ரீடெஸ்ட் எடுத்தோன்னா நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துட்டு கீழே டவுன் எடுக்கலாம். ஆமாவா. ஆமாங்க ப்ரோ. அப்படிதானே நம்ம பிளான் பண்ணுவோம். ஆமாங்க. ஆமாவா இல்லையா.
ஆமா. ம். கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கா? ஆமாங்க ப்ரோ. ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எப்படி நடக்கணும்? ஸ்ட்ரக்சர் வச்சு தானே போணும். அப்படியேவா விழுவணும்? இல்ல டச்சர் ஷிஃப்ட் நடந்ததுக்கு அப்புறம் தாங்க ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்ததுக்கு அப்புறம்லாம் என்ன பண்ணணும்? என்ட்ரிக்கு எங்க போகணும். ட்ரேட் எடுப்போம்? ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எங்க நடக்கும்? எங்க ட்ரேட் எடுப்போம்? இதுலயே எடுத்துரலாங்க ப்ரோ. டச்சர் ஷிஃப்ட்ன்னா ஃபிளிப் ஆ நடந்துரும் இந்த இடத்துல. அவ்வளோதான். இந்த இடத்துல தட்ஸ் ஃபிளிப் நடந்துருங்க ப்ரோ. ஓகே. ஃபிளிப் நடந்தோனே கீழ இறங்கியது ரீடெஸ்ட்க்கு மேல வருங்க ப்ரோ. இந்த கேண்டில்ல ம். என்ட்ரி எடுக்கலாம். இப்ப ட்ரேட் எடுக்கலாமா? இப்ப எடுக்கக்கூடாதுங்க ப்ரோ. ஏன்? இந்த மேல ரீடெஸ்ட் இதே மாரி எடுக்கட்டுங்க ப்ரோ. அது ஓகே. எடுத்துக்கலாம். சப்போஸ் கம்பல்சரி எடுத்து ஆகணும். நமக்கு அர்ஜென்ட் அப்படின்னு இருந்ததுன்னா, இதுல ரீடெஸ்ட்க்கு வந்தா இப்ப எடுக்கலாங்க ப்ரோ. சப்போஸ் இப்ப ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா, சப்போஸ் இப்ப இதுக்கு நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா, இதுல ரீடெஸ்ட்க்கு வந்தா ஸ்டாப் இங்க லாஸ் எங்க வைப்போம்? 60, 50 ஜோன் கீழ எடுக்கலாங்க ப்ரோ. இப்ப நான் பை ட்ரேடுக்கே போகல. இந்த பை ட்ரேடே எடுக்கக்கூடாதுல்ல. அதான் பை ட்ரேடே எடுக்கக்கூடாதா? எடுக்கலாமா? எடுக்கக்கூடாதுங்க ப்ரோ. டவுன் ட்ரெண்ட் சப்போஸ் கீழ வந்தான்னா, இங்க இம்பேலன்ஸ் இருக்குதுங்க ப்ரோ. அத எடுக்கறதுக்கு எதுவும் வந்தாங்கன்னா, சப்போஸ் ஒரு வேளை வந்தா இந்த இம்பேலன்ஸ் இருக்கு. ம். வந்தா இங்க பை ட்ரேட் எடுக்கலாங்க ப்ரோ. இப்ப எது கேண்டில் இது உடைச்சு இப்படி வந்தான்னு வச்சுக்கோங்க ப்ரோ. ஆ நீங்க வந்தான்னா இங்க ட்ரேட் எடுக்கலாம். இன்கேஸ் நான் ட்ரேட் எடுத்தா எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கலாம்? இல்ல அப்படிதான் நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன் ஹை டூ லோக்கு எடுத்தா ரீட்ரேஸ்ட் எடுத்து இங்க பாருங்களேன். லோ கீழ தான் வைக்கணும் ப்ரோ. இல்ல ஹை டூ லோக்கு ரீட்ரேஸ்ட் எடுத்து பாருங்களேன். எந்த ஹைலேருந்து எந்த லோக்கு? டவுன் ட்ரெண்ட். நீங்க ஹை ஒண்ணு வரைஞ்சிருக்கீங்கல்ல, ஆமா. அதுக்கு ரீட்ரேஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா? உடனே அப் ட்ரெண்டுக்கு போயிட்டீங்க. அங்கேருந்து அங்க டெஸ்ட் பண்ணீங்களா? அதான் ப்ரோ 50 இதுல தான் நிக்குது. நிக்குதுல்ல. அப்ப எப்படி நீங்க பைக்கு ட்ரை பண்ணுவீங்க? பை ட்ரை பண்ண ம். முடியல ப்ரோ. ஆ தப்பு தானே அது. ஆமா. ஏன்னா நம்ம கீழ வரும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா? ஆ ஆ? ஆமாங்க ப்ரோ. ம். அத தானே யோசிக்கிறோம். இது காலையில இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருங்க ப்ரோ. சப்போர்ட் லெவல்ன்ட்டு. இந்த விக்கு புரியல. காலையில ஒரு என்ட்ரி இந்த இடத்துல எய்ம் பண்ணி தான் எடுத்திருந்தேன். அப் ட்ரெண்ட்க்கு போகுன்ட்டு. ம். ஒரு விக் இங்க வச்சுட்டேன். இது ஏற்கனவே இங்க ஒரு விக் இருக்குது. இது சப்போர்ட் லெவல்ன்னு சொல்லி இந்த விக்க தாண்டி இங்க மேல வரும்போது எடுத்திருந்தேன் இந்த என்ட்ரில. ம், 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 ம். ஏன்னா இந்த புல் கேண்டில்ல மேல போயிருச்சு இதுவரைக்கும். ஓகே. இங்க எய்ம் பண்ணி என்ட்ரி எடுத்திருந்தேன். ம். இது டாப் லாஸ் இது கீழ லைட்டா இங்க வச்சிருந்தேன். ஓகே. லைட்டா அடிச்சுட்டு போயிட்டேன் மேல. சரி இப்போ மார்க்கெட்டே எங்க வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு? டெல் மீ. இப்ப அப் ட்ரெண்ட் மேல போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்க ப்ரோ. அப்ப கீழ வரதுக்கு வாய்ப்பு இல்ல. இல்ல இப்ப மேல போய் அத டச்சா பண்ணிட்டு கீழ இல்லையே! இறங்கிடலாம். அப்படியே கீழ விழுந்தா என்ன பண்ணுவீங்க? ஏன் மேல போன்னு சொல்றீங்க? ஏன்னா இங்க ரெசிடென்ஸ் ஏரியா இருக்குதுங்க ப்ரோ. சப்போர்ட் ஏரியா. புரியல. மேல ரெசிடென்ஸ் இருக்குதுங்க. அப்ப ம். இம்பேலன்ஸ் இருக்குது இங்க. சரி ஓகே. ஆ அதனால மேல போவோம்னு நம்ம சொல்ல முடியாது. இன்கேஸ் நம்ம மேலேயே போனாலுமே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஏரியாவ டாமினேட் பண்ணாம செல்லு தான் ஆகணும். இப்ப போயிட்டு பை ட்ரை பண்ணக்கூடாது. கூடாது. ம். ஓகே. ஓகேவா? இந்த சர்க்கிள்ல பண்ணக்கூடாது. இப்ப இந்த பொசிஷன்ல பண்ணக்கூடாது. ம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா? ஆமா. செல்லுக்கு போகலாம். பட் எதுக்கு செல்லுக்கு போக்கூடாது? பைக் போக்கூடாது. பைக்கு போக கூடாது. கூடாது. அதுல எல்லாம் தெளிவா இருக்கீங்களா? தெளிவா இருக்குங்க ப்ரோ. அது ரொம்ப ரொம்ப முக்கியமா? ஆமா. ம். அத புரிஞ்சுக்கங்க. இன்கேஸ் நான் செல் எடுத்தாலுமே ஸ்டாப் லாஸ் எது மேல? எதுக்கு மேல? செல்லு இந்த நமக்கு டச்சர் ஷிப்ட் கிடைச்சிருச்சுன்னா, மேல இதுக்கு மேல அப்படியே ஜூன் செல் என்ட்ரி போடுங்க பாப்போம் பிளானு. இல்ல ஸ்ட்ரக்சர் ஷிப்ட்னா இல்ல. இன்கேஸ் இப்பயே ட்ரேட் எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் எங்க வைப்போம்? போடுங்க ப்ரோ. எங்க வைப்போம்? ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேல ஜூனுக்கு மேல. ஆ அதுல தெளிவா இருங்க. ஸ்ட்ரக்சர் ஷிப்ட் நடந்தோனே ட்ரேட் எடுக்கலாம். ஏன் ஜோனு கிட்ட டச் பண்ணி கூட எடுக்கலாம். நீங்க ஜோன்ல. இதுல எடுக்கலாங்க. இங்கேயே கூட எடுக்கலாங்களா? எடுங்க. ம். ஓகே. எங்க கீழயே எடுங்க. கீழ ஜோன் இருக்குல்ல? ஆமா. ஜோனோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இம்பேலன்ஸ் முடிஞ்சு. அங்க அ எடுத்தாலுமே ஸ்டாப் லாஸ் எங்க தான்? இது ஜூனுக்கு மேல தாங்க. ம். அத தெளிவா மேனேஜ் பண்ணுங்க. ஓகேங்க ப்ரோ. எங்க ட்ரேட் எடுப்பீங்க? ட்ரேட் எடுக்கலாம். எங்க வேணாலும் எடுக்கலாம். இந்த ஜோன்ல எண்ட்லருந்து நடுவுல எங்க வேணாலும் என்ன பண்ணலாம்? என்ட்ரி எடுத்துக்கலாம். எதையா இனிமே ஸ்டாப் லாஸ் கன்ஃபர்மேஷன் பார்ட் எடுக்கும்போது இன்னுமே தெளிவா என்ன பண்ணுங்க?
ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே. கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எதுக்காக எடுக்கணும் சொல்லுங்க பாப்போம்? ஒய்? கன்ஃபர்மேஷன் நமக்கு கேரண்டியா கீழ போகுங்கிறதுக்கு கேண்டில்ல கேரண்டியாவா? கன்ஃபர்மேஷன் போட்டா கண்டிப்பா கேரண்டியா போயிடுமா? அப்ப ஏன் நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன்? நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆ? நம்மள ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க சார். மார்க்கெட் மேபி 50-50 தான் எப்பவுமே. ஸ்டாப் லாஸ் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம கன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா அதுக்காக தான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுத்த ட்ரேட் ஃபெயிலியர் ஆகாது அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லைல்ல. கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களோட கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்றதுக்காக மட்டும்தான் தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. ஏன்னா நான் கன்ஃபர்மேஷன் பார்த்தா நான் கான்ஃபிடென்ட்டா இந்த ட்ரேடை இந்த டேரக்ஷன்ல எடுப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு, டக்குன்னு ட்ரேட் எடுக்கிறேன். ஐயோ மார்க்கெட் மேல போயிருமா கீழே வருமா, கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லயே இருப்பேன், பயந்துக்கிட்டே இருப்பேன். ஆமாவா இல்லையா? ம். ஆமாவா இல்லையா? ஆனா ஒரு ட்ரேட கன்ஃபர்மேஷனோட நான் பார்க்கணும் அப்படிங்கும்போது அந்த ட்ரேட் எந்த டைரக்ஷன் நோக்கி போகும் அப்படிங்கிறதுல நான் தெளிவா இருப்பேன். ரைட்? ஆமாவா இல்லையா? ஆமாங்க bro. புரியுங்க. என்னோட கான்ஃபிடென்ட் லெவல்ல பில்ட் பண்றதுக்கான ஒரு வே தான் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. இந்த இடத்துல என்னோட ஸ்ட்ரக்சர் கன்ஃபர்மேஷன்னா கண்டிப்பா செல் போக்கும், அதனால தான் நான் ட்ரேட் எடுக்கிறேங்க. அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இன்கேஸ் எனக்கு ஸ்டாப் லாஸே ஆச்சாலுமே என்னால அதை என்ன பண்ணிக்க முடியும், அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எவ்வளவுதான் கன்ஃபர்மேஷனும் சரி எவ்வளவுதான் பார்த்தாலும் கண்டிப்பா போய் டார்கெட் அடிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. கிடையாது. அத நீங்க புரிஞ்சுக்குங்க. கண்டிப்பா என்ன பண்ணணும்னு அவசியம் இல்ல. டார்கெட் போகணுங்கிற மஸ்ட் கிடையாது. ஸ்டாப் லாஸும் ட்ரிகர் ஆகலாம். தட்ஸ் இட். அப்போ இந்த கன்ஃபர்மேஷன் பார்க்கறது எதுக்காகனா நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்றதுக்காக தான். நான் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருக்கக்கூடாது, ஒரு குழப்பத்திலே இருக்கக்கூடாது. இப்ப இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னா இந்த ஜோன்ல இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னா தான் கண்டிப்பா செல்லாகுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் பண்றதுக்கு தான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இது தெளிவா இருக்கீங்களா எல்லாம்? எஸ் ப்ரோ. இப்ப சொல்லுங்க, கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எதுக்காக ஹெல்ப் பண்ணுது? கான்ஃபிடன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்றது. சூப்பர் சூப்பர் கோவிந்தராஜ், சூப்பரா பண்ணிருந்தீங்க. அவருக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க பாப்பாவும். Thank you.